இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 7th மேக்ஸ் டேர்ம் 2 எக்ஸசைஸ் 4.3ல 11th சம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு பிடி அண்ட் பிசி வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபிகரில். அதாவது பிடி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூவும் நமக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸோட ஆங்கிள், இது வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல்னால் இது என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்னால் அதே மாதிரி நமக்கு ஆங்கிள்ஸுமே நமக்கு என்ன வரும்? ஈக்குவலாக தான் வரும். அப்போ இதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள் என்னது? பிடிசி இதுவும் பிசிடி இதுவும், இந்த ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன எழுதணும்னா இந்த ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டெப் எழுத போகிறோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ ட்ரையாங்கிள் பிடிசி இஸ் அன் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல். ஓகேவா? அப்போ இன் அன் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் angles opposite to equal sides are equal. ஸோ அப்போ இந்த ஆப்போசிட் சைட்ஸ்க்கு இருக்கிற இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆங்கிள் பிடிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிடி. ஓகே, பிசிடி. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல எழுதுகிறேன் ஆங்கிள் பிடிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிடி. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போது நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பிசிடியையும் பிசிஎக்ஸோட வேல்யூ நமக்கு 180 டிகிரி. ஏன் அப்படின்னா இது வந்து லீனியர் பேர். இப்போது பிசிடி இந்த வேல்யூ இருக்கா? ஸோ இந்த வேல்யூவும் இந்த ஆங்கிள் இருக்குல்ல 115. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 115 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்ல? இப்போ இது கம்ப்ளீட்டாக இது வந்து லீனியர் பேர். ஸோ அப்போ ஆங்கிள் பிசிடி ப்ளஸ் 115 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா இது வந்து லீனியர் பேர். ஓகே, ஸோ இப்போ பிசிடி கண்டுபிடிக்கணும்னா 180 டிகிரியிலேருந்து 115 டிகிரி அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு மைனஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். மைனஸ் பண்ணால் நமக்கு 65 டிகிரின்னு தெரிஞ்சிடும். ஆங்கிள் பிசிடியோட வேல்யூ 65 டிகிரின்னு தெரிஞ்சிடும். ஆங்கிள் இப்போ நமக்கு 1ல் பாருங்கள், பை ஒன் படி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா பிசிடியோட வேல்யூ இந்த இடத்துல பாருங்கள், பிசிடியோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு பிடிசி. அப்போ பை 1 படி ஆங்கிள் பிடிசியும் நமக்கு என்னது? 65 டிகிரி தான். அப்போ இந்த ஆங்கிள் நமக்கு 65 டிகிரினா இந்த ஆங்கிள் நமக்கு 65 டிகிரி தான். ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஏன்னா அது வந்து பாருங்கள் ஈக்குவேஷன் 1ல் நமக்கு இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் இந்த இடத்துல நமக்கு இருக்குது. ஓகே, அப்போ இதுவுமே நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. இப்போ அடுத்தது ட்ரையாங்கிள் ஏடிபிக்கு பார்ப்போம். இப்போ ஏடிபி, ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏடிபி இந்த ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து நமக்கு 65, இந்த சைடு 65 தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இதுவுமே நமக்கு என்னது? இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுவுமே நமக்கு லீனியர் பேர் தான். இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு இது லீனியர் பேர் தான், டியோடது. ஸோ அப்போ பிடிஏ அப்படிங்கிற ஆங்கிள் பிடிஏ ப்ளஸ் 65 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதுவுமே நமக்கு என்னது? லீனியர் பேர். இப்போ ஆங்கிள் பிடிஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியில் 65 டிகிரியை நம்ம மைனஸ் பண்ணலாம். இப்போ 180ல் 65ஐ நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் 7 கேரி 1 5, இங்கே பார்த்தீங்கன்னா 11 115 டிகிரி. ஸோ 115 டிகிரி ஆங்கிள் பிடிஏவோட வேல்யூ 115 டிகிரி 115 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு தெரிஞ்சிச்சுன்னா அதை சைடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன எழுதணும்? அடுத்த ஸ்டெப்பில் sum of the 3 angles of the triangle is 180 டிகிரி. அப்போ 3 angles என்னது? ஆங்கிள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் எதை பற்றி பேசுகிறோன்னா
ட்ரையாங்கிள் பிடிஏவை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகேவா? பிடிஏல ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதில் ஆங்கிள் பி வந்து நமக்கு எக்ஸு, ஆங்கிள் டி வந்து நமக்கு 115 டிகிரி, ஆங்கிள் ஏ வந்து நமக்கு 35 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 115 கூட 35 டிகிரியை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 4 5, ஸோ இங்கே 150 டிகிரி. ஸோ இது வந்து 150 டிகிரி. ஸோ இப்போ 180 டிகிரி. ஸோ இதை ஆட் பண்ணி அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 150 டிகிரி. ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் 30 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 30 டிகிரி. ஸோ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டே ஸ்டெப் இது. ரெண்டாவது இந்த லீனியர் பேர் கண்டுபிடிச்சி 115 கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.